சொல்லுப்பா. கையில ரொம்ப பெயினா இருக்கு. சரி ஓகே. மசாஜ் பண்ணுவாங்களா? மசாஜர் வாங்கி தரியா? அதுதான் அது நானே செஞ்சு தரேன்பா உனக்கு. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல. எப்படி பண்ணுவேன்? வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாடி மசாஜ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மசாஜர் வந்து வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பெயினை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரிலீஃப் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ற மாதிரியே தான் இருக்கும். அந்த வைப்ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள பெயின் எல்லாம் எடுக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சோப்பு டப்பா வந்து தேவைப்படும். சோப்பு டப்பா வச்சு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு டப்பா எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கம்மல் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் பட்டன் அதுக்கடுத்து துணி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து விற்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூல் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ₹1 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இது வந்து ஒரு 6 கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இதை வந்து முக்கியமாக தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3.7 வோல்ட் பேட்டரி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜபிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் சார்ஜ் ஏற்றுறதுக்காக இந்த பேட்டரிக்கு இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா எப்போனாலும் சார்ஜ் ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து செய்கிறோம். அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் வந்து கனெக்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு நார்மல் மோட்ரு தான் தேவைப்படும். இதுக்கு பெரிய மோட்ரு அந்த மாதிரினா தேவையில்ல, நார்மல் மோட்ரு தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா வைப்ரேட் ஆகிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டப்பா கலர் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ அரைவட்டமாக இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் காய விட்டதுக்கு அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள இது மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் மேலே உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ, அதாவது அறதுக்கு மட்டும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அப்போனா தான் நல்லா வந்து வைப்ரேட் ஆகும். அதாவது முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா கிருன்னு நல்லா வந்து வைப்ரேட் ஆகும். அல்லைன்னா நீங்கள் வந்து போல்ட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போல்ட்டை வந்து வச்சு துணியை வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நூலை லைட்டாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ஒட்டிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிளாம்ப் மாதிரி ஒன்று தேவைப்படும். நீங்கள் கிளாம்ப் எது இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து வந்து ஒட்டிக்கோங்க. என்கிட்ட கிளாம்ப்னா இல்லை. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அலுமினியம் டின் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நகரமாக இருக்கிறதுக்காக ஒரு கிளாம்ப் மாதிரி நானே செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளூ அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒட்டி வைப்ரேட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா துண்டாக வந்து வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டப்னா வந்து நம்ம வந்து பண்ணுறோம். சரி ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராசஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவிட்ச் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா சைடு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரிங் ஐனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இது அது போக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி, அதாவது பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஏற்றுற அந்த மாடியூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். சால்ட்ரிங் ஐன் யூஸ் பண்ண போல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை எதுவும் வெட்டிக்கிறாதீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து செட்டப் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் மாடியூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சுக்கிறேன். வச்சு வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து சுற்றி வந்து ஒட்டிக்கிறேன். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா இதுவும் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ஷன், அதுக்கடுத்து வயரிங் கனெக்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ப்ளஸ் மைனஸ் உள்ளது தான். இது வந்து சைடு ஆப்பில் வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் பேட்டரி தான் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் மாடியூலுக்கு ஏற்ற மாதிரி 2 வயரிங் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நான் வந்து ஒட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த சென்டரில் இந்த சைடாக ஓரமாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வயர் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏற்றுற மாடியூலில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சதுக்கு அடுத்து கடைசி வந்து சால்ட்ரிங் யூஸ் பண்ணி சால்ட்ரிங் வந்து பண்ணிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பி ப்ளஸ் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து பி மைனஸ் இருக்கிறது வந்து நெகட்டிவ். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ளதுலேயும் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட் அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கனெக்ஷன் தான். சுவிட்ச் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து ஒரு வயரை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதிலேருந்து வர வயரை வந்து பேட்டரியிலேருந்து வர வயரை வந்து ஒன்று வந்து கொடுத்துக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு வயரை வந்து டேரெக்டாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பேட்டரி கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கனெக்ஷன் செட்டப் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டோம் அப்படின்னா பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. கீழே வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரேட் ஆகி வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடியும் நம்மளுக்கு வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கைப்பிடியை வந்து செட் பண்ணிக்கலாம். மேலே அந்த டப்பா இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடி வந்து மூடினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி செட்டப் வந்து ஒன்று பண்ணிக்கோங்க. அது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா துணி இருக்குது பார்த்திங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த வர அந்த கட்டப்பையில் வர துணி அந்த இதையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சு உங்கள் கைப்பிடிக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி விட்டுங்க. இல்லைன்னா ஃபெவிக்விக் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து அதாவது ஒட்டியும் வந்து முடிச்சிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப் தான், இதை வந்து கடைசி வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள பார்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதும் நம்மளுக்கு. க்ளூ வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கையும் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிடுங்க, அப்புறம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வெளியே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒட்டிடுங்க. நான் வந்து 6 இது ஒட்டுறேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் டப்பாக இருந்துச்சு அப்படின்னா 8 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து அங்கங்கே உள்ள க்ளூனா எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆகி வந்து போய்கிட்டே இருக்குது. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வைப்ரேட் ஆகுது. இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வலி உள்ள பெயின் உள்ள இடத்துல வந்து வச்சிங்கனாலே போதும், நல்லா வந்து வைப்ரேட் ஆகும். இப்போ வந்து நல்லா வைப்ரேட் ஆகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மூடியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா விழுக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு மசாஜ் பண்ணுற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கையில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கனெக்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜும் கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்ம பேட்டரிக்கு சார்ஜும் வந்து போட்டுக்கலாம். இது எப்போனாலும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது, ஆனால் வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும். சுவிட்ச் கனெக்ஷன் வந்து சுவிட்ச் வந்து போட்டதுக்கு அடுத்து வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகுதுங்க. ஸோ அதனால் வந்து கையில் வச்சாலே வந்து பார்த்தோம் நல்லா வந்து பெயின் உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரேட் ஆகி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்பு எங்கே பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கனக்குள்ளையா நல்லா வைப்ரேட் ஆகுதா? இதே மாதிரி நீ வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சா அப்படின்னா ஈஸியாக வந்து பெயின் ரிலீஃப் ஆயிரும். சரியா? ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மசாஜர் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கை இங்கனக்குள்ள பெயினாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரேட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து வச்சிங்கனாலே போதும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து ஈஸியாக வந்து ரிலீஃப் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்குமா, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அமுக்கமோல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கட்டு பொங்கலாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மைக்காக இருக்கனால பயங்கர சவுண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.